சீரழித்த பொறுக்கிகளை பள்ளி கல்லூரி மாணவிகளை அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணன் பேசுகிறேன். திருநாவுக்கரசு, சபரி மற்றும் இருவர் சம்பந்தமாக வழக்கு தொடர்ந்தது நாங்கள் தான். இந்த வழக்கு தொடர்ந்து எனக்கு உதவியாக இருந்தது என்னோட அனைத்து கட்சியும் சேர்ந்து நண்பர்கள் தான் உதவியாக இருந்தாங்க. இந்த வழக்கை நாங்கள் எங்களோட சுயநலத்துக்காக நாங்கள் வழக்கு போடல. என்னோட தங்கச்சி பாதிக்கப்பட்ட மாதிரி வேற எந்த ஒரு பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த வழக்கு நாங்கள் போட்டோம். இந்த வழக்கு எங்களுக்கு ஆதரவு கிடைச்ச வீடியோவை நாங்கள் காவல்துறையில் ஒப்படைச்சோம். எங்களோட நண்பரோட அப்பா மூலியமா, அவர் மலைச்சுமல்லி சார்ந்தவர், அவர் மூலியமா நாங்கள் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் சந்திச்சோம். நடந்தது சொன்னோம். அவர் காவல்துறை மூலியமா கடுமையாக நடவடிக்கை எடுத்தாரு. அவர் 3 பேர் கைது பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அவங்க உதவியாத்தான், ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் இப்போ வரைக்கும் எங்களுக்கு உதவியாத்தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சில அரசியல் விசமிகள் அவங்களோட சொந்த அரசியல் நோக்கத்துக்காக நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நேற்று எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு இதுல ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இணையதளத்துல அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அவங்களோட நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட அப்படி அவங்க பண்ணினாங்க அப்படின்னு உங்க மேல உங்கள்கிட்ட ஆதாரம் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் அந்த செயல் நீங்க செய்யுங்க. அப்படி உங்களோட ஆதாரம் இருந்தால் நீங்க போய் காவல்துறை கிட்ட கொடுங்க. காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. உங்களுக்கு தோன்றதையோ இல்ல உங்களுக்கு அவங்க மேல எவ்வளவு கெட்ட பேர் ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணணும்னு நினைச்சு இணையதளத்துல தவறான பதிவை தயவு செஞ்சு போடாதீங்க. நாங்க அவங்க முடிஞ்சா அவங்க 4 பேர்த்துக்கும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு நீங்க போராடுங்க. உங்களால முடிஞ்சது பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு உதவி பண்ணவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரையும் ஏற்படுத்தி கொடுக்காதீங்க. உங்க அரசியல் ஆதாயத்துக்காக ஏற்படுத்தி கொடுக்காதீங்க. இப்ப வரைக்கும் என்னோட தங்கச்சி பேரு வெளியே வராம இருக்கிற காரணம் எங்களுக்கு உதவி பண்ணவங்களும் மீடியா நண்பர்களும் மட்டும்தான். அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாரு அரசியல் ஆதாயத்துக்காக எங்களுக்கு உதவி பண்ணவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தாதீங்க.